என்னாச்சு ஃபைல் சப்மிட் பண்ணிட்டீங்களா? என்ன தம்பி ஒர்க் ஆர்டர் ஃபைலை கொடுக்க சொன்னீங்க, அதில் கையெழுத்தே போடல. நானும் அங்கே போய் தான் அதை பார்த்தேன். என்ன அங்கிள், சின்ன வயசுல எனக்கு கைது போட கற்றுக் கொடுத்தே நீங்கள் தான். நீங்களே போட்டு கொடுத்துருக்கலாம் இல்லையா? கொண்டாங்க. அர்ஜென்ட்டாக கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்லி மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. நான் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே தம்பி, ஆல் தி பெஸ்ட். சாரி சார், என்னால் கையெழுத்து போட முடியாது. 5 கோடி ரூபா, 5 கோடி ரூபா இந்த கான்ட்ராக்டுக்காக 2 கோடி ரூபா கூட இவங்க செலவு பண்ணல சார். இப்போ நான் கையெழுத்து போட்டேன்னா மக்களுடைய வரி பணம் 3 கோடி ரூபா இவங்களுக்கு போய் சேர்ந்துடும். ஸோ என்னால் கையெழுத்து போட முடியாது சார். மூர்த்தி, உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு மந்திரின்னா நான் சொல்றேன்ல, அப்புறம் என்ன சும்மா போட்டு விடுங்க. சாரி சார், மோசடிக்கு துணை போக நீங்க இல்லை, எங்க அப்பா சொன்னால என்னால் முடியாது. இதான் உங்க முடிவா? ஆமா. நீ இவங்களுக்கு இந்த கையெழுத்து போடலன்னு வச்சுக்க, நீ உன் சர்வீஸை தொடரவும் முடியாது, உயிரோடவும் இருக்க முடியாது. வித் யூ ரெஸ்பெக்ட் சார், நான் உயிரோடவும் இருப்பேன், என் சர்வீஸ்லயும் இருப்பேன். ஆர்ஆர் பில்டர்ஸ்னா ரத்னவேலு ராஜதுரை இல்லை, பிடபிள்யூடி மினிஸ்டர் ரங்கராஜன். இந்த கான்ட்ராக்டுக்கு இவங்க உங்க பினாமி. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட தேவைப்பட்டா பிரஸுக்கு போகும். ஐயா, இப்படி ஒரு நேர்மையான ஆபீசரை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, இனிமே பார்க்கவே கூடாது. இங்க பாருடா, உன் மச்சான் என்ன பைத்தியமா? தள்ளுங்கடா தள்ளுங்கடா, இதான்டா பெரிய சாமியோட ஆரம்பம். ஏய், செல் நம்பர் எழுத வேண்டியதான், இவ்வளவு பெருசாவா? எதையுமே பெருசா செய்யறவன் தான்டா பெரிய சாமி. இந்த பெரிய சாமி உள்ள பேரும் இந்த நம்பரும் தேசியக்கிற மாதிரி மக்கள் மனசுல சக்குன்னு பதியணும். இந்த ஊர்ல எவனுக்கு ஆட்டோ தேவையோ இந்த நம்பரத்தை கூப்பிடணும். இதுதே பெரிய சாமியோட டெக்னாலஜிக்கு. போன் பண்ணிட்டாரு, போன மாசம். ஹலோ, பெரிய சாமி ஸ்பீக்கிங். ஆமா, நீங்க யாரு? நான் அவசரமா ஒரு இடத்துக்கு போணும். ஸ்டைல்ல ஆட்டோ ஓட்டுறது நான் பார்த்தேன். ஆமா, அதான் ஃபோன் பண்ணேன். வரீங்களா? எங்க எங்க? காந்தி தெரு நம்பர் 35. சீக்கிரமா வாங்க. எஸ் கமிங். காந்தி தெரு நம்பர் 35 கரெக்டா வந்துட்டோம். இங்க அந்த அழகான பெண் குரல். எஸ்கூஸ் மீ பெரியவரே, ஆட்டோ வந்தாச்சு. அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? அது சரி, இந்த வீட்ல இருந்தானே ஆட்டோ வேணும்னு போன் பண்ணி என்னைய வர சொன்னது? நான் யாருக்கும் போனலாம் பண்ணல. நீங்க போன் பண்ணலையா? ஒரு அழகான பெண் குரல் போன் பண்ணி இந்த வீட்டுக்கு என்னைய வர சொன்னுச்சே. என்னம்மா கால் வலிக்குது, ஆஸ்பத்திரி போகணும்னு போன் பண்ணியா? வாமா, நான் உன்னை கூட்டு போறேன். யோ போயா, என் பொண்ணு பிறப்புல இருந்து கால் அப்படிதாயா இருக்கு. யோ, நீனா ஒரு அப்படாயா? மெடிக்கல் டெக்னாலஜி எவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துருக்கு. பொண்ணை கூட்டி கொண்டு போய் டாக்டர்கிட்ட வைத்தியம் பார்க்கற விட்டு பிறந்ததுல இருந்து எப்படி இருக்குன்னு பெருமையா வேற பேசிக்கிற ஆளு முகரே. நீ வாமா, நான் உன்னை மாமா கூட்டு போறேன். ஐயோ ஐயோ, என் பொண்ணை தூக்கிட்டு போடா. ஏய் முடிச்சாமி, கண்டிப்பவே இல்லையா? ஆமா, நான் இருக்கேன். யோ யோ, நிறுத்தியா. என்ன ஸ்டைல் ராசா, எங்க போற? சாண்டுக்கிட்டே போறேன். அட, நான் கூட அங்கதையா போறேன். வரட்டா? தாராளமா ஏறிக்க. இந்த பெரிய சாமிக்கு மனசு பெருசு. அனுமதி, ஏறிக்க. என்னது? வண்டியில ஏறிக்கன்னு சொன்னம்மா. என்ன உலகம்டா, ஆட்டோல மீட்டருக்கு மேல காசு வாங்குறது மட்டும் இல்லாம நன்கொடை வேற வாங்க வர்றீங்க. இங்க நாங்க என்ன நோட்டை அடிச்சு வச்சிருக்கோம்? யோ, போன மாசம் செத்து போன எங்க சங்கத்து டிரைவரோட குடிசை எரிஞ்சு போச்சியா? குடும்ப நடுரோட்ல கஷ்டப்படுது, அவங்களுக்கு உதவி செய்ய நன்கொடை கேட்டோம்யா. தப்பாயா? அண்ணே சும்மா இருங்கண்ணே, இனிமே யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம். நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்வோம். அதான் வாங்கண்ணே, வாங்க போலாம். அம்மா இந்தாங்கம்மா. அம்மா, உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது. இது ஏதோ எங்களால முடிஞ்ச சின்ன உதவி. எங்களால பெரிய தொகையெல்லாம் கொடுக்க முடியாது. ஆனா வீட்டை திரும்ப கட்டுறதுக்கு நாங்க அத்தனை பேரும் சேர்ந்து வேலை செய்யறோம். கடவுளே, என் வீடு எரிஞ்சு போச்சுன்னு நான் இப்பதான்ப்பா அவனை திட்டினேன். அது தப்புப்பா. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு நல்ல மனசை கொடுத்துருக்கியேப்பா. தம்பி, அந்த ஆனந்தி இப்பதான் தான் வளையல கழட்டி கொடுத்துட்டு போச்சு. அம்மா கொடுங்கம்மா. அது தங்க வளையலான்னு உரசி பார்க்கணும், தந்த வளையும் உரசி பார்க்கணும். ஏய், நீ விளையாடுறதுக்கு இந்த இடம் தான் கிடைச்சதா? மகாராணி தானம் கொடுக்கறாங்களாம். எதை? கவரிங் வளையல. அது அழகுக்கும் பணக்கார திமிருக்கும் அந்த அம்மாவோட வேதனை புரியாது. புரியணும்னா மனசு வேணும். வைத்தி சும்மா இருங்கண்ணே. இப்படியெல்லாம் ஏற்கனவே வீடு எரிஞ்சு போச்சுன்னு அவங்க வேதனையில இருக்காங்க. நீ அவங்க மனசையும் எரிச்சிடாது. போடிங்கிறது வாங்கண்ணே. ஏய், அது வைத்தியோட தானே? ஆமாண்டி, அவனை விடக்கூடாது. நிறுத்தி, என்ன கேட்கணும்? நிறுத்து நிறுத்து.
என்னடி செயின் அடமானம் வச்ச பணத்துல மிச்சம் மீதி இருந்தா வாங்கிட்டு போலான்னு வந்தீங்களா? இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோல சவாரி போய் அவங்கள ஏமாத்தின மாதிரி இப்போ ஏன் ஆட்டோல ஏறலான்னு வந்திருக்கீங்களா? சே நிறுத்துடா. உன் ஆட்டோல யார் ஏறுவா? நீ இல்ல ஒரு மனுஷனா? ஏய் வார்த்தை அளந்து பேசுடி. என்னடா பண்ணுவ? நாகரிகமே தெரியாது உனக்கு. நல்லது கேட்டது எப்படி தெரியும்? ஏய் நீ ரொம்ப ஓவரா பேசுற. இந்த பேச்சையே உன்னால தாங்கிக்க முடியலையே. அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி ஆனந்தி எவ்வளவு அவமானப்படுத்திருப்ப. கள்ளங்கபடம் இல்லாத அவ நல்ல மனசை நீ புரிஞ்சுக்கணும்னா இந்த ஜென்மம் மட்டும் இல்ல 1000 ஜென்மம் எடுக்கணும். அவ சொக்க தங்கண்டா. ஆமாடி சொக்க தங்கம் தான். நீ சொக்க தங்கம் நினைக்கிற உன் ஃப்ரெண்ட பித்தளைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா 1000 ஜென்மம் எடுக்கணும். ஓஹோ, நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு புரியுது. உயிருக்கு போராடிட்டு இருந்த எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் கையேந்தின. ஆனந்தி அவங்க இந்த தங்க செயினை அடகு வச்சு எங்க அம்மா உயிரை காப்பாத்தினா. இந்த விஷயம் அவங்க அண்ணனுங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் அதே மாதிரி ஒரு கவரிங் செயினை வாங்கி அவ கழுத்துல போட்டுக்கிட்டா. அவளை போய் அவமானப்படுத்தி பேசினா உன்னா கழுகிடும். ஏய் இதோட நிறுத்திக்க. உன் ஃப்ரெண்ட் கணக்கு எப்படி தீக்கணும்னு எனக்கு தெரியும். சீ போடா. வாங்கடி. உன் செயினை உன்கிட்ட கொடுத்துட்டேன். நிறுத்திக்க. இதோட நிறுத்திக்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்றது, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பி உன்னை பத்தி பெருமையா பீத்துறது எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்க. அம்மா இந்த வயசுல இவ்வளவு நகைகளையும் போட்டுக்கிட்டு கால்ல தங்க கொலுசு போட்டிருக்கிறது உலகத்திலேயே நீங்க ஒருத்தர் தாமா. எந்த வயசுலயும் பெண்களுக்கு அழகு தங்கம் தாண்டா. எல்லா நகையும் உரைச்சு பாரு. இந்தா இதையும் பாரு. ஆரம்பிச்சிட்டியா பாட்டி? எல்லா தங்கமும் உரசி உரசி அந்த கல்லுக்கு தான் போகுது. அப்படித்தானே? வாமா ஆனந்தி. நல்லா பாத்துக்க பாட்டி. ஆனந்தி உன் செயின் எங்க? அது அதுல கொக்கி உடைஞ்சு போச்சு. பேக்ல தான் இருக்கு. தெரியுமே. நகைகளை வாங்கும் போது 916 116 எல்லாம் சொல்லுவாங்க. திருட்டு பச்சங்க. நீ நகை கொடு, அவர்கிட்ட கொடுத்து உரசி பார்க்க சொல்றேன். வேண்டாம் பாட்டி, அது நல்ல தங்கம் தான். இல்லனா அண்ணங்க வாங்கி கொடுப்பாங்களா? ஆமா, உங்க அண்ணனுங்க தான் தங்க செய்யறாங்களாக்கும். கொடிடி. வேண்டாம் பாட்டி. கொடிடி. இது நல்லா தானே இருக்கு. பொய் சொல்றியா? இது உரசி பாத்துடுறேன். இத நல்லா உரசி பாரு. இது நல்ல தங்கம் தான். இந்த ஆனந்தி கழுத்துல போட்டுக்க. இப்படி ஒரு இடத்துக்கு உன்னை எதுக்கு கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? லூஸ்ல எத்தனையோ வகை இருக்கு. ஆமா, நான் லூசு தான். பின்ன எதுக்கு நான் கூப்பிட்டதும் நீ வந்த? ஹலோ, நான் ஆட்டோக்காரம்மா. யாரு காசு கொடுத்து கூப்பிட்டாலும் நான் போவேன். ஆமா ஆமா, யார் கூப்பிட்டாலும் நீ போவ. யார் கூட வேணாலும் சுத்துவ. அப்புறம் எதுக்கு என் செயினை? ஏய் நிறுத்துறி. மறுபடியும் செயின் மேட்ரா? அன்னைக்கு என்ன சொன்ன? ஊன்னு சொன்னா கொத்து பரோட்டா போட்டுருவாங்களா? இப்ப இங்க உன்னை குழி தோண்டி போச்சா கூட யாருக்கும் தெரியாது. செய்வையா? நீ செய்வ. நீ அப்படிப்பட்ட ஆளுதான் எனக்கு தெரியும். என்ன யோசிக்கிற? கொல்லு, இங்கே கொல்லுடா. இது கன்ஃபார்ம் பைத்தியமே தான். இந்த விளையாட்டுக்கு நான் வரல. ஆளை விடு சாமி. போடா போ, பொறுக்கி ராஸ்கல். ஆமாண்டி, நான் பொறுக்கி ராஸ்கல் தான். நீ ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கம் வா. உன் பைத்தியத்துக்கு மருந்து நான் வாங்கி தரேன். இந்தா பொறுக்கி எடுத்துட்டு போ. டேய், எங்கடா போற? நான் சொல்ல வந்தத கேளுடா. ரூஸ் கூடலாம் என்னால பேச முடியாது. போ. போடா மரமண்ட. உன்னை யாரால திருத்த முடியாது. ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு கோட்டை விட்டியாடா. விடுறா விடுறா. அவளும் எதுவும் பேசாம அமைதியா தான்டா இருந்தா. அமைதியா இருந்தாலும் அதுக்கு பேர் லவ் தான்டா. உனக்காக மைக் செட் கட்டி ஐ லவ் யூ நான் சொல்ல முடியும்? ஒரு பொண்ணு தனியா வந்து உன்னை கூட்டிக்கிட்டு ஹாயா காதலிக்கிற மாதிரியா நேரத்துக்கு ஏடா போனோம்? இதுக்கு மேல ஒரு பொண்ணு என்னடா சொல்ல முடியும்? நீ ஐயின்னு மட்டும் சொல்லிட்டா போதுமாடா. அவளே சொல்லிட்டு பாருடா.
எனக்கு மட்டும் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்து வச்சுக்க, நான் இப்போவே ஐ லவ் யூ சொல்லி கல்யாணம் பண்ணி குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணிருப்பேன்டா. அவ அந்த மாதிரி பொண்ணு இல்லடா, இது வேற. இந்த காதலும் வித்தியாசமா தான் இருக்கும். இன்னைக்கு இல்ல, என்னைக்கு அவளை நான் காதலிக்கிறத அவகிட்ட சொல்லவே மாட்டேன். ஆனா என்ன காதலிக்கிறதா அவ வாயாலே சொல்லுவா. சொல்ல வைக்கிறேன்.